ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பருப்பு கீரை. தமிழ்நாட்டில் பாரம்பரிய உணவுகளில் கீரைக்கு மிக முக்கிய இடம் உண்டு. தமிழர் உணவில் பயன்படுத்திய கீரை வகைகள் ஏராளம். அதில் மிக முக்கியமான கீரைகளில் ஒன்றுதான் பருப்பு கீரை. ஃபர்ஸ்ட் ஒன் உடல் உஷ்ணம் குறைய. பருப்பு கீரையை வெறும் கீரையாக சமைப்பதை விட பருப்புடன் சேர்த்து சமைப்பது தான் சுவையாகவும் முழு ஆரோக்கியமும் கிடைக்கும். குறிப்பாக பாசிப்பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடுவது நல்லது. பருப்பு கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளும்போது அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை சமன் செய்யும். உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக வைத்திருக்க செய்யும். குறிப்பாக வெயில் காலத்தில் எடுப்பது மிக சிறந்தது. செகண்ட் ஒன் மலச்சிக்கல். பருப்பு கீரையிலும் மற்ற கீரைகளைப் போல் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. இது ஜீரண ஆற்றலை தூண்டும் தன்மை கொண்டது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஜீரணத்தை அதிகரிக்க செய்வதால் மலச்சிக்கல், குடல் அலர்ஜி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். தேர்ட் ஒன் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய. இரத்தத்தை சுத்திகரிக்கும் கீரைகளில் ஒன்று இந்த பருப்பு கீரை. இதை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்து கொள்ளும் போது இரத்தம் சுத்திகரிக்கும். இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலும் குறையும். இந்த பருப்பு கீரையுடன் நிறைய பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிடும்போது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். ஃபோர்த் ஒன் பசியை தூண்ட. குழந்தைகள் எப்போதும் சாப்பிடுவதற்கு அடம் பிடிப்பார்கள். அதனால் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. சில குழந்தைகளுக்கு பசியே எடுக்காது. இது போன்ற பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு பருப்பு கீரையுடன் பூண்டு மற்றும் குடைமிளகாய் ஆகியவற்றை சேர்த்து அடிக்கடி சமைத்து கொடுத்து வந்தால் பசி நன்கு தூண்டப்படும். ஃபிஃப்த் ஒன் வயதானவர்களுக்கு ஏற்ற கீரை. வயதானவர்கள் அடிக்கடி சாப்பிட வேண்டிய கீரைகளில் ஒன்று இந்த பருப்பு கீரை என்று சொல்லலாம். பொதுவாக வயதானவர்கள் மிக குறைவாகவே சாப்பிடுவார்கள். அதில் போதுமான அளவு நார்ச்சத்துக்களும் இருக்காது. தண்ணீரும் நிறைய குடிக்க மாட்டார்கள். இதனால் மலக்கட்டு உள்ளிட்ட பிரச்சனைகளால் அதிகம் அவதிப்படுவார்கள். அவற்றை சரி செய்து போதிய நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் சேர்த்து கிடைக்க இந்த பருப்பு கீரையை அடிக்கடி செய்து கொடுக்கலாம். சிக்ஸ்த் ஒன் பித்தம் குறைய. உடலில் பித்தம் அதிகரித்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்யவும் உடல் பித்தத்தை குறைத்து வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்த பருப்பு கீரை உதவி செய்யும். செவன்த் ஒன் கல்லீரல் ஆரோக்கியம். கல்லீரலில் உள்ள கழிவுகள் மற்றும் அவை உற்பத்தி செய்யும் அதிகப்படியான கொழுப்பு ஆகியவற்றை முறையாக வெளியேற்றி கல்லீரலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். கல்லீரலில் கழிவுகள் உள்ளிட்டவை சேரும்போது கல்லீரல் சிரோசிஸ், கல்லீரல் செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அவற்றை தவிர்க்க இந்த பருப்பு கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். எய்த் ஒன் எலும்புகள் பலப்பட. எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடலுக்கு கால்சியம் சத்து மிக மிக அவசியம். அந்த கால்சியம் இந்த பருப்பு கீரையில் அதிக அளவில் இருக்கிறது. வாரத்திற்கு 2 நாட்களாவது இந்த கீரையை உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது கால்சியம் பற்றாக்குறை நீங்கி எலும்புகள் உறுதியாகும். இவ்வளவு பயன் தரக்கூடிய பருப்பு கீரையை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்களாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.